இதாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ யார் ஜெயிப்பான்னு இப்போவே தெரிஞ்சிச்சு. யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துடலாமா வாங்க. ஸோ இது விஜயனா தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும்ட்டு இன்றைக்கி நம்ம குலாப் ஜாம் பண்ணி இதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதில் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு எல்லாருமே ஒரு 52 அந்த 71 அந்த மாதிரி தான் இருக்காங்க. விஜயனாவை மட்டும் பார்த்தீங்களா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க குலாப் ஜாம் பண்ணுறது பார்த்துடலாம். ஆச்சி குலாப் ஜாமுன் தான் எடுத்துருக்கேன் ஆச்சிலேருந்து. ஸோ பை 1 get 1 ஃப்ரீயில் ஒன்று கிடச்சிச்சு. நீங்களும் ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுறக்காண்டி ஆச்சியிலேருந்தே வாங்க. சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இது பை 1 get 1 ஃப்ரீயில் கிடச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த குலாப் ஜாம் எடுத்து இதுக்குள்ளே போடணும். ஓகே பண்ணிட்டோம், உள்ளே போட்டுருவோம். இதுக்குள்ளே நான் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சக்கரை பாகுக்கு மட்டும் அளவாக சக்கரை போட்டுருவேன். தென் வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப சக்கரை ஆனால் ஒரு மாதிரி கசக்கும். அதனால இங்கே அதுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குட்டி கப்பில் கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன்னு பார்த்தாலே தெரியுதா. இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இது மட்டும் தான் பால் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு நெய் கீ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா கொஞ்சம் ப்ளேஸாக நல்லா வரணும்ட்டு நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மூடி வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ண பாதியில் மீதி பால் கொஞ்சம் தான் இருக்குதா இது அளவுக்கு சக்கரை பாகு தான் பண்ண போகணும். சக்கரை பாகுக்கு அவ்வளோக்கெல்லாம் டைம் எடுக்காது. ஸோ கொஞ்சோண்டு சக்கரை தென் வாட்டர் தென் கொஞ்சோண்டு ஏலக்காய் பிடிச்சது அதை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஒன்று கொஞ்சம் கொதிச்சிருச்சுங்களா. ஸோ நல்லா ஊற்றிக்கலாம். 6 கப்பு யூஸ் பண்ணால் இவ்வளோ வந்திருக்கு தண்ணி. ஸோ இவ்வளோவே போதும். இனி அதிகமாக ஊற்றினா ரொம்ப தனியான மாதிரி இருக்கும். தென் சக்கரை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஹீட் ஆகிட்டு வரட்டும். வச்சுருந்தோம்னா இதை நம்ம இப்போ எடுத்து கொஞ்சம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி குட்டி குட்டியாக பால் பண்ணலாம். இதே தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிறதுல இப்போ நம்ம சக்கரை யூஸ் பண்ண போகிறோம். இல்லைங்களா ஏலக்காய் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாகு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இதுக்கப்புறம் இதை வச்சு ஃப்ரை பண்ணணும். பண்ணுறதுக்கு தென் பக்கத்து இந்த அடுப்பில் அதான் இந்த மாதிரி ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் சின்ன ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வருதான்ட்டு. ஸோ சக்கரை பாகு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இது போட்டேன் பட் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்துச்சு. சேம் பண்ணேன். தென் அந்த ஏலக்காய் போட்டப்போ நல்லா இல்லை. சரி ஏலக்காய் போடாமல் இருந்தப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகி இப்போ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் செஞ்சுட்டோம். எனக்கு சக்கரை சேராததுனால கொஞ்சம் தான் சக்கரை போட்டிருக்கேன். ஸோ விஜய் எனக்கு ஒரு விசில் சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை பாய்.